இருக்கு. அதுக்கப்புறம் இவர் அந்த இடத்துல ஸ்பாட்டில் இருந்துக்கிறாரு. இவன் உள்ளார தான் அழுதுகிட்டாங்க. இவங்க கூட 2 பேர் வந்திருக்கிறாங்க. உள்ளார அழுதுகிட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ அவங்க சொல்லி கேட்கலையா என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ரொம்ப அழுதுகிட்டு இருந்தாங்க. டக்குன்னு வெளியில் போய்ட்டு கையில் பிளேடு வச்சுருக்கிறான். கத்தி எதுவுமே கிடையாது, கையில் பிளேடு. டக்குன்னு போய் அறுத்துக்கிட்டானான். அது கூட உள்ள ஒருத்தன் பையன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாவது அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். அறுத்துக்கிட்டால் பரலோகம் தான் போகலாம், நாட்டுக்கு போக முடியாது. அக்காமா இல்லாதவர்களுக்கும் இந்த நாட்டில் ஏதாவது பிரச்சனை வந்தால் வீட்டை விட்டு வெளியேறி எங்கேயாவது போய் பொழப்பு நடத்திட்டு அப்புறமா நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு பாடம், ஒரு முக்கியமான தகவல். இந்திய தூதரகத்துக்கு வளாகத்துக்குள்ள இப்போ நேற்றைய முன்தினம் நடந்த சம்பவம் ஒன்று. இந்திய சகோதரர் ஒருவர் விரக்தி தாங்க முடியாமல் நாட்டுக்கு போகிறதுக்கான வழிகள் இல்லாத காரணத்தால் ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஆனால் மேலதிக தகவல் எதுவுமே இன்னும் வெளிவரல. கிட்டத்தட்ட 15க்கும் மேலே போலீஸ் வாகனம் வந்திருக்குதுன்னு சொன்னாங்க. பிரதரோட வாய்ஸ் கட் ஃபுல்லாக இருக்குது, அதை நான் கடைசியில் அட்டாச் பண்ணுறேன். நடக்கிற சம்பவத்தை வெளியில் சொல்கிறதுக்கு எதுக்கு பயப்படணும்? யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. ரொம்ப நன்றி சகோதரா, நீங்கள் இந்த வாய்ஸை அனுப்பினதுக்கு. முக்கியமாக எல்லாத்துக்கும் முதல்ல இப்போ இலங்கையர்களும் இருக்கிறாங்க, அக்காமா இல்லாமல் நிறைய பேர். எனக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு 10 மெசேஜ் ஆகுது. வாரம் 200-300 மெசேஜில் 10 மெசேஜாவது வருது எப்படி நாட்டுக்கு போகிறதுன்னு கேட்டு. இப்போதைக்கு அவசரப்பட முடியாது, அவசரப்படாதீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த வீடியோ டிலீட் பண்ணிட்டேன்னா இல்லை இருக்கான்னு தெரியலை. இது இருக்கு, ஞாபகம் இருக்கு அந்த வீடியோ? ஞாபகம் இருக்கு தானே? போகல, இன்னும் இருக்காங்க. பிரச்சனை ப்ராசஸிங் முடியலை இன்னும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஆட்களை டிபோர்ட் பண்ணுற வேகம் இன்னும் அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 30,000 பேர் இல்லையா, நெருக்கி 30,000 பேர் இப்போ ரீசெண்டாக குறைஞ்சது இந்த 10 மாதத்துக்குள்ளே. 9 மாதம் முடிஞ்சிருக்குது, 10 மாதம் ஸ்டார்ட் ஆகிதுக்கு 10வது மாதம். இந்த காலகட்டத்துக்குள்ளே மட்டும் கிட்டத்தட்ட 29,800 சொச்சம் பேர், அதாவது 30,000 பேருக்கும் கிட்ட நாடு கடத்திருக்காங்க இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே மட்டும். நாடு கடத்தக்கூடிய வேகம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் பிடிபட்டோ அல்லது போலீஸில் பாரமாகியோ, சிஐடியில் போய் பாரமாகியோ, அமாலாவில் போய் பாரமாகியோ, இல்லை யாருக்காவது காசு கொடுத்து அவங்க மூலமாகவோ அவசரமாக போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அதை மறந்துடுங்க. ஏன்னா இப்போதைக்கு அவசரமாக போக முடியாது. இப்போதைக்கு கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். இப்போதைய சிச்சுவேஷன் இதில் முக்கியமான இன்னொன்று என்னென்னா, ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின் ஒன்று வேலை செய்தல் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்களாம் இந்திய தூதரகத்தில். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு ப்ராசஸிங் போயிட்டுருக்குது. ஆனால் அவசரமாக அனுப்ப முடியாது. இலங்கையர்கள் இந்தியர்கள் மட்டும் இல்லையே, பிலிப்பீன், நேபாள், பங்களாதேஷ், ஈஜிப்த், சிரியா, சூடான், அங்கே இங்கேன்னு எல்லா நாடுமே இருக்குது இல்லையா. எல்லா நாட்டிலையும் இதே மாதிரி வெளியில் பாஞ்சவங்க, அக்காமா இல்லாதவங்க, இல்லீகல் ரெசிடென்சி அப்படின்னு எக்ஸட்ரா 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 நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாரையும் அனுப்பித்தான் ஆகணும். அவங்களுடைய ப்ராசஸிங் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகுது. இப்போ நீங்கள் வெளியில் இப்போ சாதாரணமாக ஒரு சிச்சுவேஷன் ஒன்று உருவாகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. என்ன தெரியுமா? பொது மன்னிப்பு. ஏன் சொல்லுங்கள். இப்போதைக்கு இவங்க எவ்வளவு தான் ட்ரை பண்ணி பிடிச்சாலும் பிடிக்கக்கூடியவங்க யார்? வெளியில் இருக்கக்கூடியவங்க, அப்பார்ட்மெண்ட்களில் இருக்கக்கூடியவங்க, ரூமில் இருக்கக்கூடியவங்க, ரோட்டில் நடமாடக்கூடியவங்க. அதையும் தாண்டி இப்போ வீடுகளுக்குள்ளே வேலை செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி சில கம்பெனிகளில், ஃபேக்ட்ரிகளில் இருக்கலாம். சில இடங்களில் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களை இவங்களால் எக்காரணத்தை கொண்டும் பிடிக்க முடியாது. அப்படியான சூழல் வரும்போது எப்படியுமே இவங்க இந்த சான்ஸை கொடுத்தே ஆகணும். வெயிட்டிங். இன்ஷா அல்லாஹ் வார வருஷம் இந்த குவைத்துடைய அந்த சுதந்திர தின காலம் வரும்போது, தேசிய தின கொண்டாட்டங்கள் வரும்போது நடக்கலாம். இல்லை அதுக்கு முன்னாடியே வரலாம். இல்லை போன வாட்டி மாதிரி நோன்பு பீரியட்ஸுக்குள்ளே வரலாம். சொல்ல முடியாது. இன்ஷா அல்லாஹ் சான்ஸுகள் இருக்குது. 100% சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் படி அந்த சாதாரணமாக ஒரு 50,000 பேருக்கு மேலே இன்னும் போகாமல் இருக்கிறாங்க அப்படின்னு போன வாட்டி சொல்லியிருந்தாங்க. அதில் அப்படின்னு பார்த்தாலும் கிட்டத்தட்ட நாடு கடத்தப்பட்டவர்கள் இப்போ ரீசெண்டாக செக்கின்ல பிடிபட்டு போனவங்களையும் தாண்டி
குறிப்பாக பிடிப்பட்டவங்களில் பார்த்தீங்கன்னா 150% போன 30,000-ல் 50% அக்காமா இருந்தும் பிடிப்பட்டவங்க. ஏன் வேலைகள் வேறு வேறு இடங்களில் வேலை செய்து பணிச்சட்டத்தை மீறியவங்க தான் பிடிப்பட்டாங்க. அப்படி இருக்கிறதால இன்னமும் ஒரு 25,000-30,000 பேர் அக்காமா இல்லாதவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க இந்த கோயிலில். குறிப்பாக அவங்க எல்லாருக்குமான ஒரு சிறிய ஒரு சான்ஸ் கொண்டு வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பொறுமையாக இருக்கணும். நம்மளுடைய அவசரத்துக்கு எதுவுமே நடக்காது. வெளியில் இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கழுத்து அறுத்துக்கிட்டான், கால் அறுத்துக்கிட்டான், கை அறுத்துக்கிட்டான்னு எந்த ஒரு பலனும் இல்லை. கடைசியில் நம்ம உயிருக்கு தான் ஆபத்து, மற்றபடி எதுவுமே சாத்தியமாக போகிறதில்லை. அதால் தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்ஷா அல்லாஹ் விரைவில் இருக்கிற இந்த இப்போ ஆல்ரெடி உள்ளே இருக்கிறவங்களெல்லாம் அனுப்பி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அனுப்புறதுக்குரிய ஏற்பாடுகளை விரைவில் பண்ணுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏதாவது அப்டேட் கிடைச்சா நிச்சயமாக உங்களுக்கு தெரிய தரேன். அதே மாதிரி வெளியில் பாயணும்னு நினைக்கிறவங்க சிந்தித்து செயல்பட்டுக்கோங்க. இதுக்கு பிறகு வெளியில் வந்து அதுக்கு பிறகு கோடிக்கணக்கில் உழைச்சி நீங்கள் குவிச்சு வச்சுருந்தாலும் சரிதான், எப்போ போகணும் அப்போ தான் போய் ஆகணும். போலீஸில் பிடிப்பட்டாலும் சரி, ஜெயிலில் போட்டாலும் சரி, எங்கே போட்டாலும் சரி, குறைஞ்சது 1 மாதம் 2 மாதம் வெயிட் பண்ணி தான் ஆகணும், ஜெயிலுக்குள்ளேயோ வெளியேயோ. அதால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கரீம் உங்களுக்கும் விரைவில் போகிறதுக்குரிய வாய்ப்பு அனைவருக்கும் கிடைக்கட்டும்னு நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். லீகலாக போகிறதுக்கு முயற்சிகள் எடுக்கக்கூடியவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் பொது மன்னிப்பு வந்து அதுக்கப்புறம் போயிட்டு திருப்பி எத்தனை பேர் இப்போ பொது மன்னிப்பில் போயிட்டு வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க இல்லையா? அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்க்கலாம். எந்த ஒரு அவசர முடிவும் யாரும் எடுக்காதீங்க. சகோதரர் போட்ட வாய்ஸ் இருக்குது, கேட்டு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இது வந்து உண்மை சம்பவம் தான் இது. ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு நாங்கள் தான் வச்சுருந்தோம். அவர் வீட்டிலேருந்து பாஞ்சிட்டார். அவருக்கு எம்பேசிலேருந்து ஃபோனு வரலன்னு சொல்லிவிட்டு அடிக்கடி போய் பார்த்தார். நீ போகாத, அவங்க ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வச்சுருந்தோம். அவர் மறுபடியும் சரி போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஏற்கனவே என்ன ரீசன் சொல்லியிருக்கிறாங்க போனப்போ, இதேமாரி சிஐடி ஆஃபீஸு ஏதோ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டாங்க எம்பேசிலேருந்து. மறுபடியும் நேற்று போனப்போ வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு அந்த ஃபிங்கர் வைக்கிற மிஷின் வந்து ரிப்பேரு, அந்த மிஷினை ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஆள் வந்து வெளிநாட்டிலேருந்து தான் வரணும், வந்து தான் சரி பண்ணி தான் அனுப்பணும். இந்த பாஞ்சவங்களுக்குலாம் அதான் இப்போ நிலமை. அதையும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிடுங்க. அவங்க பாஞ்சி இருந்தாலுமே அந்த மிஷின் எப்போ ரெடி ஆகுதோ அப்போ தான் ஊருக்கு அனுப்புவாங்க போல். அப்படி தான் வந்து இப்போ சிஐடியில் அங்கே சிஐடியில் இல்லை, எம்பேசி போன இடத்துல அங்கே வேறு ஆள் மூலிமா அந்த அலிபாயின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க மூலிமா செய்தி வந்திருக்கு. இதுமாரி அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற மிஷினு ரிப்பேர் ஆகிட்டு நீங்கள் ஸ்டேஷனுக்கு போய் மாட்டினாலும் ஊருக்கு அனுப்ப மாட்டாங்க. எந்த ஸ்டேஷனில் இடம் இருக்கோ அந்த ஸ்டேஷனில் வச்சுட்டு அந்த மிஷின் எப்போ ரெடி ஆகுதோ 1 மாதமோ 2 மாதமோ 1 வாரமோ எப்போ சரியாகுதோ அப்போ தான் வந்து விடுவாங்க ஊருக்கு. அதுக்கப்புறம் இவர் அந்த இடத்துல ஸ்பாட்டில் இருந்துக்கிறார். இவன் உள்ளார தான் அழுதுகிட்டு இவங்க கூட 2 பேர் வந்திருக்கிறாங்க. உள்ளார அழுதுகிட்டு ஏதோ பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஏதோ அவங்க சொல்லி கேட்கலையா என்ன பண்ணாங்கன்னு தெரியல, ரொம்ப அழுதுகிட்டு இருந்தான். டக்குன்னு வெளியில் போய்ட்டு கையில் பிளேடு வச்சுருக்கிறான். கத்தி எதுவுமே கிடையாது, கையில் பிளேடு. டக்குன்னு போய் அறுத்துக்கிட்டானான். அது கூட உள்ள ஒருத்தன் பையன் எஸ்கேப்புனா காணாம். இன்னொரு பையன் மட்டும் கழுத்தில் கையை வச்சுக்கிறான். எடுத்தாக்கா டக்கு அவ்வளோ ரத்தம் வருதான். அதோட 10-15 போலீஸ் வண்டி வந்திருக்கு, ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி வந்திருக்கு. உயிரோடு தான் இருந்திருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் இப்போ ஆஸ்பத்திரி போனதுக்கப்புறம்லாம் எந்த ஒரு நியூஸும் தெரியாது. அப்படியே எம்பேசி வாசல்லையே கழுத்தை அறுத்துக்கிட்டாப்புல. சூசைட் அட்டம்ப்ட்டு இருக்காரா என்னன்னு தெரியல. இந்த செய்தி சொல்கிறது ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தான். அது வந்து எம்பேசியில் வந்து டைரெக்டாக அவங்க வந்து சொல்லலை, இந்தமாரி ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. இவர் எங்கள் ரூமில் இருந்தார். ஃபஸ்ட்டு ஃபோனே அடிக்கலைன்னு சொல்லிவிட்டு போயிருக்கிறாரு. நாங்கள் ஃபோன் அடிக்கிறோம், ஃபஸ்ட் டைமு நாங்கள் ஃபோன் அடிக்கிறோம், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டாங்க. திரும்பி 1 வாரம் 2 வாரம் இருந்துட்டு திரும்பி போனப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க, சிஐடி ஆஃபீஸ் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, சேஞ்ச் பண்ணுறாங்களோ ஏதோ வேலை நடந்துக்கிட்டு ஏதோ சொல்லி அனுப்பிச்சி விட்ருக்காங்க. 3rd டைமு போகும்போது
இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னு சொல்லவும் அவங்க தெரிஞ்ச ஆள்லாம் வச்சு பேசும்போது அவங்க அலிபாய்க்கு ஃபோன் அடிச்சிருப்பாங்க போல். அலிபாய் என்ன சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் பாஸ்போர்ட்டை அங்கே அலிபாய் சொன்னாங்களா இல்லை எம்பசிலே சொன்னாங்களான்னு தெரியல. நாங்கன்னா வேறு இவங்க தெரிஞ்ச மூலயமா அந்த பையன் வந்து என்ன ஐடியா கேட்டுக்கிறான், இந்தமாரி போய் இவ்வளோ நாள் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்த ரூமில் வந்து பாபா பார்த்துட்டாரு. பாபா பார்த்ததுனால அவங்களுக்கும் பிரச்சனை ஆகிட்டு அவங்களும் என் ரூமில் இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தங்கறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே போய் சொல்லி பாருங்கள் அப்படிங்கும் போது என்ன சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் பாஸ்போர்ட் ஒயிட் பாஸ்போர்ட்டை அடித்ததை வந்து கையில் கொடுத்து நீங்கள் போலீஸில் போய் சரண்டர் ஆகிடுங்க, அவங்க ஒரு 4 நாள் வச்சுட்டு அமுச்சு விட்ருவாங்கன்னு சொல்லிட்டு எம்பசியில் சொல்லியிருப்பாங்க போல். அதுக்கப்புறம் தான் அலிபாய்க்கு ஃபோன் அடித்து என்ன ஐடியான்னு கேட்கலான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க போல். இதெல்லாம் வந்து அந்த பையன் சொன்னது வந்ததுக்கப்புறம், நான் போகாதுன்னு தான் சொன்னேன். அந்த பையன் வந்ததுக்கப்புறம் அலிபாய் சொன்னாப்புல, இதுமாரி சிஐடி ஆஃபீஸு அதெல்லாம் இல்லை, காரணம் இல்லை, ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின் ஒர்க் ஆகலை, அதனால தான் வந்து அவங்க இத்தனை நாள் ஆகுது. போயிட்டு ஒரு வாரம் இருந்தால் பிரச்சனை இல்லை, 1 மாதம் 2 மாதம் இருந்தேன்னா உள்ளே வச்சுருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும், ஃபோனும் பேச முடியாது, ஏன்னா யார்கிட்டையும் எந்த ஒரு தொடர்பும் இருக்காது, ஆள் இருக்கானா இல்லையான்னு எந்த ஒரு காண்டாக்டுமே தெரியாது. நான் இங்கேருந்து போகும்போதே நீ அலையாத, அவங்களே கூப்பிடுவாங்கன்னு சொன்னேன். அவன் கொஞ்சம் சின்ன பையனாக இருக்கவும் போகிறேன்னு நின்னான். அதுக்கப்புறம் தான் அவர் சொல்லியிருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின் ஒர்க் ஆகலான்னு.